ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் அளவியல் பாடம் பயிற்சி 7.4ல் 3வது கணக்கு பார்க்கலாம். முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவையோட அந்த ஒரு கூம்பு வடிவ குடுவை ஃபுல்லாக நீரால் நிரம்பியிருக்கு. ஓகேங்களா? அதோட ஆரம் 6 அலகுகள், அதோட உயரம் h. அப்போ இந்த நீரானது x6 அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்பட்டால் நீரின் உயரம் காண்க. இப்போது இதில் 2 உருவங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று கூம்பு, இன்னொன்று உருளை. இப்போது கூம்போட ஆரம் r1ன்னு உருளையோட ஆரம் r2ன்னு எடுத்துக்கலாம். கூம்போட ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க? 6 அலகுகளா? கூம்போட உயரம் h அலகுகள். அப்போ h1 h தான், r1 6. அப்போ உருளையோட ஆரம் என்ன சொல்லியிருந்தாங்க? நீரானது h6 அலகுகள் ஆரம் உள்ள அப்படின்னா உருளையோட ஆரம் r2ன்னு எடுத்திருக்கோம். அது h6 அலகுகள். அப்போ அந்த குடுவைக்கு மாற்றப்பட்டால் அந்த நீரோட உயரத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நீரோட உயரம்னா அந்த உருளையோட உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ உருளையோட உயரத்தை h2ன்னு நம்ம எடுத்திருந்தோம். இதோட உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இது கூம்பு ஷேப்பில் இருக்கிற ஒரு குடுவையில் இருக்கிற நீரை உருளை வடிவ ஒரு குடுவையில் நம்ம அந்த நீரை ஊற்றும்போது 2ஓட கன அளவும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் 10 லிட்டர் நீர் இருக்குன்னா கூம்பில் உருளையில் ஊற்றும் போது அதே 10 லிட்டர் நீர் தானே வருது. அப்போ ரெண்டு அளவு வடிவங்களோட குடுவைகளோட கன அளவு சேமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கூம்போட கன அளவும் உருளையின் கன அளவும் சமம்னு எழுதிக்கிட்டோமா? ஏன்னா இதில் இருக்கிற தண்ணி தான் இதில் ஊற்றுறோம். ஓகேங்களா? அப்போ 2ஓட கன அளவும் சமமாக இருக்கும். உருளையோட கன அளவு ஃபார்முலா தெரியும், 1/3/r1² h1ங்களா? அடுத்தது உருளையின் கன அளவு r² hங்களா? r2² h2ன்னு எழுதலாங்களா? இதில் பையும் கேன்சல் பண்ணிடலாங்களா? ரிமைனிங் என்ன இருக்குது? நமக்கு 1/3 இருக்குது. r1ஓட வேல்யூ 6ங்களா? அப்போ r1ஓட வேல்யூ 6ன்னு போட்டால் r², h1ஓட வேல்யூ h தான். ஓகே. அடுத்தது r2ஓட வேல்யூ x × rங்களா? xr², h2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன எழுதலாம்? 1/3 r² h. இங்கே ஸ்கொயர் பண்ணாமல் என்ன கிடைக்கும்? x² r²ன்னு கிடைக்குங்களா? இன்ட்டு h2. ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிற r²யும் அங்கே r²யும் கேன்சல் பண்ணிடலாங்களா? நமக்கு தேவை h2 தான் வேணும். அப்போது இந்த x² பெருக்கலுக்கிறது இங்கே வந்தால் வகுத்தலாக மாறிடும். இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? h/3ன்னு இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இந்த x² இங்கே வந்தால் வகுத்தலில் மாறிடும். அப்போ h2. நமக்கு உயரம் தான் கேட்டிருந்தாங்க. உயரம் h2. h2 என்னது? h/3 x² அலகுகள். ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.